ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நான் இப்போ ரீசெண்டாக கோத்ரூ பண்ண நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திக்கல் மியூச்சுவல் ஃபண்ட். என்ன எத்திக்கல் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்றேன், அந்த பிஸ்னஸ்ல ஏர்ன் பண்றேன், அதை வச்சு நான் ஃபர்தரா என்னமோ பண்றேன்னு. தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் தேர். அதாவது நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த பிஸ்னஸ்மே எத்திக்கலா இருக்கணும். அதாவது அது வந்து ஒரு பாவம் எதுவும் செய்யாத ஒரு பிஸ்னஸ் ஆகும். என்னென்ன பாவம் அப்படின்னா டொபாக்கோ லிக்யூர், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா. இந்த டொபாக்கோ லிக்யூர் ஒருத்தருக்கு ஒரு சிலது பாவம், ஒரு சிலருக்கு பேங்க்ல வர இன்ட்ரெஸ்ட் பாவம். இது இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஹராம், அது தடுக்கப்பட்டது. அந்த இதை அவங்க விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி மக்களும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், பெரிய தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு எத்திக்கல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. வெறும் இஸ்லாம் மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணா அப்படி இல்லை. ஜொடாயிசம், பார்சி, இது மாதிரி நிறைய ரிலிஜியஸ்ல ஒரு சில இது இருக்கு. இந்த பிசினஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வருமானத்தை ஈட்டக்கூடாது அப்படின்றது. அது போக என்னன்னா இன்ட்ரெஸ்ட், இவங்கள இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்னன்னா உழைக்காம ஒருத்தனோட உழைப்ப சுரண்டி நம்ம எடுத்து திங்கிறதுங்கிறதுக்கு ஒப்பானது. ஒரு பணத்தை நீங்க கொடுக்குறீங்க, அதை வச்சு அவன் தொழில் பண்றான், என்னமோ பண்றான். அவன்கிட்ட இருந்து நீங்க அவன் உழைப்ப உறிஞ்சிட்டே இருக்கீங்க. அந்த கான்செப்ட்ல வந்தது இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி. கிட்டத்தட்ட அது எந்த லெவல்ல இருக்குன்னா வட்டி வாங்குறவங்க, வட்டி கொடுக்குறவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட இறைவனோட போர் தொடுக்கிற அந்த லெவலுக்கு வந்து அவ்வளோ அஃபென்சிவ் அதுல. அதனால சரி, அந்த மக்களும் ஷேர் மார்க்கெட்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் 3 கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எத்திக்கல் ஃபண்டுன்னு ஒன்று உருவாக்குறாங்க. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏஞ்சல் ஒன்லயே எதுலையோ மியூச்சுவல் ஃபண்ட்ல போயிட்டு எத்திக்கல் ஃபண்ட் பண்ணீங்கன்னா 3 எத்திக்கல் ஃபண்ட் வரும். ஒன்று வந்துட்டு டாடா எத்திக்கல் ஃபண்ட், அதில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டாட்டாஸ் நீங்க நமக்கு தெரியும், அவங்க வந்து எவ்வளோ ஒரு பிராண்ட் வேல்யூ, அவங்க மக்களுக்கு எந்த அளவு செய்யறாங்க, அவங்களே இதானாலும் அவங்களுக்கே வந்துட்டு நார்மலை விட எத்திக்கலா ஒன்று வேணும்னு சொல்லிட்டு எத்திக்கல் ஃபண்டுன்னு ஒரு கான்செப்ட் உருவாக்குறாங்க. இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த டாடா எத்திக்கல் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பேங்க்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. மெஜாரிட்டியா இவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காது. நான் அனலைஸ் பண்ணது வரைக்கும் நிஃப்டி 50 லார்ஜ் கேப் கம்பெனிஸா தான் இருக்கு. பாண்ட்ஸ் ஹராம், ஏன்னா அது இன்ட்ரெஸ்ட் இல்லைனால அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி செட் ஆஃப், அதாவது லார்ஜ் கேப் கம்பெனிஸ். இப்போ நீங்க நிஃப்டி 50ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனா நான் ஒரு முஸ்லீமா இருக்கேன், எனக்கு இந்த ஹராம் அந்த கான்செப்ட் வேணாம், ஹலாலான ஒரு இது இன்வெஸ்ட் பண்ணணும் வேணுங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸா இருக்கும். அது ஏன்னா நம்மளால ஒவ்வொரு கம்பெனியும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருக்க முடியாது, ஹலாலா ஹராமா அவங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒருத்தருக்கு பொறுப்பு, வசீருன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்குறோம். அவங்க அது பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குற காசை வச்சு அந்த பிசினஸ் பண்ணாங்க. அவங்க எத்திக்கலா இருக்கும்னு சொல்லி நமக்கு காசு ப்ராமிஸ் பண்ணாங்க. அதுக்கான ஹலால் சர்டிஃபிகேட் கொண்டு அந்த இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அந்த கான்செப்ட்ல தான் அவங்க வந்து எத்திக்கல் ஃபண்ட்ஸ்ன்னு ஒன்று வச்சிருக்காங்க. வெறும் டாடா எத்திக்கல் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு ஃபண்ட்ஸ் இருக்கு. அது பேர் வந்து டாரஸ் எத்திக்கல் ஃபண்ட். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, டாடா எத்திக்கல் ஃபண்ட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா மேக்ஸிமம் அது வந்து லார்ஜ் கேப் நிஃப்டி தான். கிட்டத்தட்ட நிஃப்டி என்ன பண்ணுதோ அதே தான் அதுல இருக்காது, எக்ஸ்க்ளூடிங் பேங்க். பேங்க்னால எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி ஒரு பெருசா இதாகுமா தெரியல. பேங்க் சொல்லப்போ கீழே தான் அது ஒரு ஃபிளாட்டா போயிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபிளாட்டா போறதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு லார்ஜ் கேப் நிஃப்டி கிட்ட அந்த மாதிரி ஹலாலான நிஃப்டி கம்பெனிஸ் எடுத்ததுதான் டாடா எத்திக்கல் ஃபண்ட்ஸ். டாரஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் லார்ஜ் கேப் மட்டும் இல்லை, இவங்க மிட் கேப்னு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டா சொல்லிட முடியாது, இந்த கம்பெனி தான் எடுப்பாங்க சொல்ல முடியாது. அவங்க ஒவ்வொரு பீரியட்ல வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனிகளை ஆட் பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனிகளை ரிமூவ் பண்ணுவாங்க. ஈவன் நிஃப்டி 50 அப்படிதானே. இப்போ லார்ஜ் கேப்ல இருந்த வோடாஃபோன் இப்போ மிட் கேப் போயிடுச்சு. இது மாதிரி ஒரு சீரியஸ் ஆஃப் டைம் நடக்கும். நீங்க அப்பப்போ அதை நீங்க பாத்துக்கலாம். இந்த 2 கம்பெனிகளோட குரோத் வந்து கம்மியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இவங்களும் ஸ்டாண்டர்டா இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் 12% நிஃப்டி 50 கொடுக்குறோன்னா இவங்களும் 12 சொல்லப்போனா அதை விட கொஞ்சம் அதிகமாகவே தான் கொடுக்குறாங்க. டாரஸும் ஏற்றிக்கலாம். இப்போ ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா டாரஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது லாங் டேர்ம் 5 வருஷத்துக்கு மேலாம் பாத்தீங்கன்னா டாடா கம்பெனி நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு, இதை நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ. நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா இந்த 2 கம்பெனில ஒரு ஆப்ஷன் வச்சு. தேங்க்ஸ்.